பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த பெரிய குழந்தை கிராமத்தினுடைய பெரும் திரளான இன்றைக்கு ஒரு அரங்கேற்ற விழா. பெரிய நாயகி அம்மன் என்று வள்ளிக்குழி பெயரிட்டு காட்டம்பட்டி லோகநாதன் தலைமையிலே பயிற்சி பெற்று இது ஒரு அற்புதமான ஒரு அரங்கேற்ற விழா இன்று நடைபெற உள்ளது. ஜமாப்பு முடிந்தது. அடுத்தது வள்ளிக்குழி. வள்ளிக்குழி என்றால் நமது வள்ளி கிடந்ததிலிருந்து வளர்ந்ததிலிருந்து நமது முருகன் அந்த வள்ளியை திருமணம் செய்ய வேண்டும். அது காடுகளிலே சென்று பல லீலைகள் செய்து அந்த வள்ளியை நமது முருகன் திருமணம் செய்வார். அந்த கதையினுடைய வரலாறு இப்பொழுது அதுதான் உங்களுக்கெல்லாம் கதையை சொல்லி இந்த கும்மியாட்டத்தை அற்புதமாக நடக்க உள்ளது. இந்த ஊரினுடைய பெரும் உறுப்பினர்கள் எல்லாம் யார் என்று எனக்கு தெரியவில்லை. பொதுவாக எல்லோருக்கும் சலங்கை ஒளி கிராமிய கலைகளின் சார்பாக அன்பான உங்களுக்கு எல்லாம் தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது எங்கள் கலையை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். நமது வாத்தியார்கள் காட்டம்பட்டி லோகநாதன் இதற்கு பயிற்சி அளித்து இன்று அரங்கேற்றம். அடுத்தபடியாக பாரதிபுரத்திலே இருந்து வந்திருக்கும் ஆசிரியர் நடராஜ் என்பவர். அதுக்கு அடுத்தபடியாக காசியாவனம்பூரிலிருந்து வந்திருக்கும் தினேஷ் என்பவர். இது இன்னொன்று பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பணப்பட்டி அங்கிருந்து வந்திருக்கும் நித்யா என்ற பெண்மணி. பாரதிபுரத்திலே இருந்து வந்திருக்கும் பிரியா அவர்களும் இன்றைக்கு ஒரு பாடகர்கள் தான். எல்லாம் அறிமுகப்படுத்துகிறேன். நான் வீரமேட்டிலே இருந்து வந்திருக்கும் நடராஜ் என்பவன் நான். இப்பொழுது நமது கலையை துவங்க உள்ளோம். மேலும் நமது அரங்கேற்ற 35வது அரங்கேற்ற விழாவிற்கு வருகை வந்திருக்கும் நகரகலந்தை முத்துமாரியம்மன் பள்ளி கும்மியாட்ட குழுவின் ஆசிரியர் சுந்தர்ராஜ் ஐயா அவர்களையும், காளியாபுரம் மாரியம்மன் வள்ளிமுருகன் கலைக்குழுவின் ஆசிரியர் சதீஷ் மச்சான் அவர்களையும் நமது கலைக்குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். இப்பொழுது நமது கலையை ஆரம்பிக்கின்றோம். நல்ல கணபதியே நான்காலமே தொழுதான் அல்ல வினைகள் எல்லாம் மகளின் மேல் சொல்லையே தும்பிக்கை கொண்டு தொழுதான் வினையே நம்பிக்கை கொண்டு நமக்கு விநாயகரே ஆதிபூரணி விளங்கும் அயோத்தி மாநகரம் தன்னில் அந்த காரண உமையால் பெற்ற கரிமுகத்து ஒற்றை கொம்பன் வள்ளலே உனை துதிக்க பெருமையாய் பெருச்சாடி மேல் அருமையாய் நடனஞ்செய்யும் அரசடி விநாயகர் துணை செய்வார் துணை செய்வாரே. எல்லாரும் வணங்க. தாம் தையதத்தித்தோம் தகதேதோம் தாரா தையதோம் தை. செய்தார் தன்னே நன்னா நானே நன்னா நன்னே நானே நானே நன்னா செய்தார் தன்னே நன்னா நானே நன்னா நன்னே நானே நானே நன்னா செய்தார் முந்தே முந்தே விநாயகரே
இதற்கு சாட்சி இமயவர் முனிவர் மூவர் கந்தரும் மாலே சாட்சி கருத்துமானவரே சாட்சி தந்திரமாய் வள்ளியம்மன் சரித்திரத்தை திரியில் பாட இதுவே கணபதியை துதி செய்வோம் செய்வோமே செய்தார் தன்னே
நாமெல்லாம் கிளங்கெடுத்து கொண்டிருந்தோம் அல்லவா? கிளங்கெடுத்து முன்னதாகிவிட்டது. ஏதோ அருகில் ஒரு சத்தம் வந்து கொண்டிருக்கின்றது. தெரியவில்லையே. ஏதோ புல்லானையோ அங்கானையோ போல இந்த வடத்தட்டியிலே வாடுகின்ற ஏதோ உவங்கானரி ஏதோ சத்தம் தான் கேட்கின்றது. அது சென்று அருகில் சென்று பார்ப்போமா? அண்ணா, நமக்கு பயமா இருக்குது. பெரிய அண்ணன் தான் போவார். அப்படியா? ஆமா, அவர்தான். இல்ல, நீங்களே போய் பார்க்கலாம் பாருங்க. நமக்கு ஆகாது. பெரிய அண்ணன் தான் தகுதி சார். அப்படியா? அப்படியானால் கொஞ்சம் சென்று பார்க்கலாம். தம்பிமார்களே, எனக்கும் சற்று பயமாகத்தான் இருக்கிறது. இணைந்தே சொல்லுவோம் பாருங்கள். ஓஹோ, உனக்கே பயமா இருக்குதுன்னா அப்படி யார் போய் பார்க்கறது? நானே போய் பார்க்கிறேன். சரி பாரு. அச்சோ, போ சத்தம் அதிகம் கேட்கிறது. அண்ணா, ஆ, ஆ. அழகான ஒரு பெண் குழந்தை இருக்குது. கையில் எடுக்காதவங்களே பெண் குழந்தைங்கிறேன். கவுன் போட்டுக்குதா? சரி சரி. அப்படியானால் நமது தாய் தந்தைமார்கள் 7 ஆண் மக்கள் இருந்தும் ஒரு பெண் குழந்தை இல்லையே என்று அந்த ஈசனை நோக்கி தவம் செய்தார்கள் அல்லவா? அந்த தவத்தின் பயனால் நம்மளுக்கு அழகான பெண் குழந்தை பெற்றிருக்கின்றோம். இதை நம் தாய் தந்தையிடம் கொண்டு போய் ஒப்படைப்போமாக. அப்படியே செய்வோம். சந்தோஷமாக பெற்ற தாயே, சந்தோஷமாக பெற்ற தாயே, உன்னை சரணம் பணிந்தோம் அம்மா நாங்கள். சந்தோஷமாக பெற்ற தாயே, உன்னை சரணம் பணிந்தோம் அம்மா நாங்கள். வெள்ளிமலை சாரலிலே தாயே, வெள்ளிமலை சாரலிலே தாயே, இங்கு விட்டிருக்கும் பெண் குழந்தை பாரே. சந்தோஷமாக பெற்ற தாயே, உன்னை சரணம் பணிந்தோம் அம்மா நாங்கள். கானகம் சென்று வந்தோம் தாயே, கானகம் சென்று வந்தோம் தாயே, இங்கு காரணம் கொண்டு வந்தோம் நாங்கள். சந்தோஷமாக பெற்ற தாயே, உன்னை சரணம் பணிந்தோம் அம்மா நாங்கள். தந்தையே, நாங்கள் அந்த வேலிமலை சாரலுக்கு கிழக்கெடுக்க சென்றோம் அல்லவா? ஆமாம். அந்த கிழக்கெடுத்த குழுஜனில் சூரிய பிரகாசம் போல் அழகான பெண் குழந்தை ஜனித்திருக்க கண்டோம். அதை தங்களிடம் காட்டலாம் என ஓடோடி வந்தோம் தந்தையே. மைந்தர்களே, உங்களுக்கு 7 ஆண் மக்கள் இருந்து ஒரு பெண் குழந்தை இல்லையே என்று நாங்கள் தவம் செய்தோம் அல்லவா? அந்த தவத்தின் பெயரால் நம்மளுக்கு அந்த காணலிலே ஒரு பெண் குழந்தை கிடைக்கிறே பிறந்து அந்த கானகத்திலே நாம் கண்டெடுத்திருக்கிறோம். இந்த குழந்தையை நன்றாக தாட்டி பாலூட்டி நன்றாக வளர்ப்போமாக. அதற்கு முன் இந்த குழந்தைக்கு என்ன பெயர் வைக்கலாம் ஓ, தந்தையே? இதுவே ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. என்ன பெயர் வைக்கிறது? சாப்பிட்ட கருவாய் வைக்கலாமா? அண்ணா, ஆ, வள்ளி கிழக்கெடுத்த குழுதலில் பிறந்ததால் இந்த குழந்தைக்கு வள்ளிநாயகம் என்று பெயர் வைக்கலாம். அப்படியானால் வள்ளி என்றே பெயர் வைக்கலாம். வள்ளி வள்ளி வள்ளி. இந்த குழந்தையை சீராட்டி நீராட்டி வளர்த்துவோமாக. பாருங்கள், இந்த குழந்தையை கொண்டு போய் நன்றாக தாட்டி பாலூட்டி நன்றாக வளர்க்க வேண்டும். சிந்தை மகிழவே யானை போன்று செல்வக் கிளியும் என மையும் நீட்டி நெற்றி தலைகள் செந்தூர பொட்டு விட்டு நேசமுடன் பலமணிகள் ஆடை பூண்டு சப்தமங்கை மோகனி முன்னால் என் மகளை தேற்றுவோம், என் மகளை தேற்றுவோமே. சோம் சகதிகளோம் தாரா தைய தையத்தோம் தை செய்தார் தன்னானே நானே 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 செய்தார் தன்னானே நானே 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 செய்தார் நீராட்டி எதுவதி நேரிலிக்கு மையாளிக்கு பாலாட்டும் வாங்கி வரே வாழார். செய்தார் தானாட்டும்
இருக்கும் நாளே யார் வள்ளி என்று பெயரமிட்டு பையகத்தார் கொண்டாடி கொண்டாடி தான் இருக்கும் நாளாதில் அதிகாரோர் இருந்து வயவாகி ஓரமிட்டு விளையாடித்தான் இருக்கும் நாள் இப்பொழுது அம்மிவார்களே இப்பொழுது நன்றாக மழை பெய்திருக்கின்றது அல்லவா? ஆமண்ணா நமது குலச்சாரப்படி நம்ம வள்ளி வந்த நேரம் நல்ல மழை நல்ல மழை பெய்திருக்கின்றது. ஆமண்ணா நமது குலச்சாரப்படி அந்த காலையிலே சென்று திரைவரைக்கு செல்ல வேண்டும். ஆமண்ணா எப்படி என்ன திரைவரைக்கிறது? அண்ணா ஒரு பெரிய குழியா தோண்டி ஒரு 2 மூட்டை கொண்டு போய் அதில் ஓட்டு மூடி விட்டு வந்தாங்க. மூடிட்டா காடு பூரா வளர்ச்சிடும். அண்ணா அண்ணா உங்களுக்கு தெரியுமா திரைவரைக்கிறது எப்படி? அவர் குழி கொண்டு போட சொல்றாரு, நீ எப்படி நினைக்கிற சொல்லு. குழி தோண்டி தான் நான் ஓடணும். ஜபான் நான் சொல்றேன் கேளுங்க. இந்த வாரம் ஒரு பெட்டியில திரையை போட்டு அப்படி வீசிப்பா பாரு வீசுறாங்க பாரு. இப்படிதான் நினைக்கிறது தலை நினைக்கலாமா? ஆளுக்கு ஒரு சைடு ஆளுக்கு ஒரு சைடு ஆளுக்கு ஒரு சைடு போங்க. செய்த தன்னண்ணாம் தண்ணே நானா ஓ நானாம் நானே நானே நன்னே நானே நன்னா செய்த தன்னண்ணாம் தண்ணே நானா ஓ நானாம் நானே 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 நன்னா செய்த காடு வெட்டி சிறையோதிச்சு புறவரெல்லாம் நல்ல வழி வேணாமாய் தான் தொழுது செய்த சொல்லறியும் சொல்வதே அம்மா அங்கே சொன்னதொத்த பவரத்த வாரமேரா செய்தார் மறையறுக்க செஞ்சினையை ஓ நான் விளைக்க மனமுடனே மாறி வைத்து மூளை மூளைக்க செய்தோர் நம்பி மன்னன் மக்களுமே உறவர்களும் நல்லதினை மாவனத்தில் அடதாரா செய்வாரல்லியே தீனை விதைக்க ஓ நன்னண்ணா அன்புடனே குறவரெல்லாம் ஒன்று சேர்ந்தா நான் விதைத்து உணவுடன் மாறி வைத்து மழை உழைத்தே செய்தார் வீசியே தீனை விதைக்க ஓ நன்னண்ணா வெகுடனே குறவரெல்லாம் ஒன்று சேர்ந்தா விதைக்கும் வேட்கி தன்னை நிறஞ்சல் வைத்து விளைவர் எல்லாம் செய்துதானே
வேட்டையாடி கொன்று எடுத்து உறவர் பதியை தேடி மன்றத்தாமில் கண்ணியிடம் மலையில் சென்று மதவாளை ஆண்டு வைத்து அகம் மகிழ்ந்தார் இப்பொழுது பள்ளி வளர்ந்து திணை விதைத்து தினங்காட்டுக்கு காவல் செய்ய போகும் காட்சி வள்ளி வாங்கி மாறுடனே கூடி ஆடைகள் மூன்று நயமுள்ள முகத்தை காக்க சகல ஒரு அன்னமார்களும் கூடி தலைவரை கால்கள் நட்டே அகல் மகழ்ந்து அன்புடன் பறந்தெய்தனார் செய்தனார் லத்தித்தோம் தகதோம் தானாரையா ஐயத்தோம் செம்பவரக்கால்
கொண்டிடவே செய்தார் கண்ணங்கரு காகங்களே வந்திடாதீர் இந்த கண்ணி வள்ளி கவுனெறிந்தால் மாண்டிடுவே செய்தார் திகப்புவன கிளிகளே வந்திடாதீர் இந்த திசையை கொள்வீர்களாம் வந்திடாதே காணகத்தில் வாழ்கின்ற மயிலை அம்பே மனோ மதங்களை சொல்லி வரை கட்டீர்களா சக்திக்கோம் சகலியதோம் நமோ